வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனே, என் ராஜாதி ராஜாவையும் சர்வ வல்லவரே, மகத்துவம் உள்ளவரே, மாறாதவரே, மகிமை உள்ளவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர்கள் தகப்பனே, நீரே உயர்ந்தவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமம் அதிசயம் உள்ளதப்பா. இந்த காலை வேளை எங்களோடு கூட நீ பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பலனாகிய கர்த்தாவே, சங்கீதம் 18 நம்ம வாசிக்கிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்வேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும், என்ன வேதனைப்பட்டாலும், என்ன துன்பப்பட்டாலும், நம்முடைய வேதனைகளை அறிந்த ஒரே ஒரு தெய்வம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்ன பாடுகள், என்ன துன்பங்கள், அநேகங்கள் இப்ப நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அந்த வருஷத்துல என்னென்ன நடக்குங்கிறத உங்களுக்கு ஆண்டு முதல்ல ஷார்ட்டா சொல்லி முடிச்சார். அதிகமா நான் பேச விரும்பல, சொல்ல விரும்பல. எல்லாரும் சொல்வதை போல நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுல அர்த்தமும் இல்லை. நடக்க வேண்டியது நடக்கும். ஒரு நேரம் வரும், அந்த நேரங்கள் வருகிற பொழுது என் தேவன் அதை பார்ப்பார். எப்படிப்பட்ட உபத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா தேசம் எல்லாம் அவர் கையில் இருக்கு. பூமி என்பது சாத்தான் கையில இருந்தாலும் கூட ஃபுல் நிர்வாகம் அவர் கையில் தான் இருக்கு. எல்லாம் ஆடலாம், பாடலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். ஆனாலும் என்றென்றும் மாறாத தேவன். நாம மனிதர்கள் மறைந்து போவோம், கடவுள் தெய்வம் ஒரு நாளும் மறைய மாட்டார். ஒரு யுகம் போகும், ஒரு யுகம் வரும். ஒவ்வொரு யுகத்துக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், மனிதர்களுக்கும் ஆண்டவருடைய அவருடைய ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து இந்த பூமியிலே உயிர் வாழ்வதற்கு அவர் கருணை செய்கிறார். மனிதன் கொஞ்சமும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மளோட மேல ஒரு தெய்வம் இருக்கிறது என்பதை மக்கள் அறியவில்லை. அவன் அன்னைக்கு அவங்களுக்கு வேலை நடக்கணும், அவங்களுடைய தேவைகள் நிறைவேறணும், பணம் சம்பாதிக்கணும், பெரிய பங்களா கட்டணும், வசதியா வாழணும். எத்தனை நாளைக்கு இல்லை? ஆக அந்த நாட்கள், நம்முடைய அந்த வாழ்நாட்கள் யார் கையில இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் கையில இருக்குதுன்னு சொல்லணும். ஆக இந்த 2022 அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் இருக்கும் என்பதை நம்ம 31 அன்றைக்கு நாம் சொன்னோம். அதனாலதான் தேவன் நம்முடைய சபையிலே பேசினதான வார்த்தை எச்சரிப்பாயிருங்கள் என்று. இந்த வருஷம் எச்சரிப்பின் ஆண்டு என்று நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று. நல்ல 2 வார்த்தைகள் தான். அப்போது யாரை தேடினால் பிழைப்பீர்கள்? கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள். ஓடிட்டே இருக்கிறோம். உழைப்பு உழைப்பு உழைப்பு, வருமானம், பணம், சாப்பாடு என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிற்கவே நேரம் இல்லாம இருக்கிறோம். இந்த லாக்டவுனுக்கு எல்லாரும் ஒரு அச்சம் இருக்கும்.
ஐயோ நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ போன வருடம் அநேக நஷ்டங்கள் அடைந்தோமே, இந்த வருஷமும் அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்கள? தேடு கடவுளை, தேடு. ஒருமித்தமா நில்லுங்கள் எல்லாரும், தேசம் முழுவதும். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இயேசுவை வணங்கினாலும் சரி, இயேசுவை வணங்காத இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்குள்ள நீ முழங்கால போட்டு 2 கையை உயர்த்தி கேளு. இந்த பூமியில நடக்கிறது என்ன ஆண்டவரே? என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன? என் குடும்ப நிலைமை என்ன? என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? கேளுங்க எல்லாரும். அதை கேட்கறதுக்கே நேரம் இல்லை நமக்கு. என்ன நடக்கும்? காலையில எந்தோன்னு சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், நல்லா தூங்கணும் 8-9 மணி நேரம். இதுதான் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு டைமிங். நிறைய நேரம் வேஸ்ட் நேரம். வாலிப பிள்ளைகள் நிறைய நேரம் டைமிங் எடுத்துக்கொண்டு அதிக நேரம் வீண் கதைகளை பேசிக்கொண்டு நடக்க போற நாட்கள், அந்த வழிகளுக்கு என்ன நம்ம ஆயத்தம் பண்ணி கொண்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி முன்னேற்றி கொண்டிருக்கலாம், நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு என்ன நன்மை செய்யும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும், என்ன செய்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும், அந்த யோசனை மட்டும் இருந்தால் மட்டும் நாம் வாழ்க்கையில முன்னேற முடியும். பெற்றோர்கள் சில பேர் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அன்பு கொடுக்குறாங்க, ஆதாரம் கொடுக்குறாங்க, வசதி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு நாளும் சொல்லக்கூடும், ஒரு நாளும் பாதுகாக்கும் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில, தன்னுடைய முயற்சியில, தன்னம்பிக்கையில அவன் வளர்ந்து அதன் பிரகாரம் அவன் வாழும் பொழுது அந்த சொத்துக்களை பாதுகாக்க முடியாது. சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவனுக்கு ஞானம் இருக்கணும்ல. என் அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். என்ன மாதிரி? அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்னார் பண்ண, பூமியில நீங்கள் பலுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க மக்களே, ஆண்டவர் நம்மளை உருவாக்கின நோக்கம் அழிக்கிறதுக்காக அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கடவுளுக்கு கண் இல்லையான்னு சொல்றான், கடவுள் என்னை பார்க்கலையேன்னு சொல்றான். இவன் எல்லாம் அக்கிரமம் செய்துட்டு பாவத்தினாலே வருகிற துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது ஆண்டவரை தேடுகிறார். ஆண்டவர் அந்த மாதிரி அக்கிரமம் செய்ய, அநியாயம் செய்ய அப்படின்னு ஒரு காலம் ஒருவருக்கும் சொல்ல மாட்டார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், சந்தோஷமா இருங்கள், இதான் கடவுள் சொல்றாரு. ஆனா மனுஷன் அதை ஏற்றுக்கொள்றதில்ல. சுயத்துல என்னென்னலாம் நடப்பிக்க வேணுமோ அத்தனையும் நடப்பிக்கிறான். வாலிப பிள்ளைகள் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் பெற்றோர்கள் சரியான முறையில கவனிப்பதில்லை. இது ஒரு சாக்கு எல்லாருக்குமே. லாக்டவுன் விழுந்தால் என்ன, கண்ணை கட்டி போச்சுட்டா கண்ணு இருந்தா போச்சு. பெற்றோர்களுக்கு தன் பிள்ளை எங்க போகிறது, என்ன செய்கிறது என்பதை அந்த நடவடிக்கைகளை பார்ப்பதில்லையா? கவனிங்கள் பெற்றோர்களே, உங்களுக்கு எதிர்காலம், உங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே உங்க பிள்ளைகள் தான். இந்த வருகிற நாட்கள், இந்த கொடிதான காலங்களிலே, இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கணும். அதுதான் மிக 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 அவசியம். பிரபஞ்சத்தின் சாத்தானவன் எதுல மோசம் போக்கலாம், அழிக்கலாம் என்று வகை தேடி அழைக்கிறான். பொழப்பு இல்லை, வருமானம் இல்லை. ஆக வருமானம் இல்லை, பொழப்பு இல்லை, இப்படிப்பட்ட ஒரு காலநிலை சூழ்நிலை வருகிற பொழுது வாலிப பிள்ளைகளுக்கு பாவம் செய்வதற்கு தூண்டுகிறது. நீங்கள் தான், பெற்றோர்கள் தான் அதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கணும். எவ்வளவு நீங்க ரொம்ப ரொம்ப பெண் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க தேவையில்லை. ஆண் பிள்ளைகளை
கவனிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், இப்படியே நாட்கள் செல்ல செல்ல அவருடைய படிப்பு, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே டோட்டலா வீணா போயிடும். தியானத்தில் உட்காரணும். அருமையான காலை வேலையில நீங்கள் பிள்ளைகளோடு உட்காரணும். கொஞ்ச நேரம் தேவனோடு நீங்க சஞ்சரிக்கணும். என் பிள்ளைகளை காப்பாற்ற ஆண்டவரே, என் குடும்பத்தை பாதுகாக்கிற ஆண்டவரே. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த சங்கீதம் 18ல, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது என்று சொல்கிறார். மரண கண்ணி. யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. யோனா 2வது அதிகாரம் 2வது வசனம். 2வது அதிகாரம் யோனாவின் புஸ்தகம் எடுங்க, சீக்கிரம் எடுமா. அவன் சொல்றான் பாருங்க, தேவன் கட்டளையிடும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுதும் எல்லாருக்கும் கவனம் தேவை. அந்த கவனத்தை, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை யோனா மறுதலிக்கிறான். என்ன சொல்றாரு? முதல் அதிகாரம் 1 வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனத்தை என்ன சொல்லுங்க வாசிங்க. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை, இது வந்து மனுஷன் வார்த்தை இல்லைங்க. ஒவ்வொரு மனுஷனும் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியது. நீங்க நினைக்கலாம் என்ன நடந்துற போது அப்படி என்ன பார்த்துக்கலாம். அந்த ஒரு மாம்சத்தின் சிந்தை என்ன நடக்கும் பார்த்துக்கலாம், அப்படி நினைக்க கூடாது. எதுவுமே எந்த தேசத்திலே, இந்த மாநிலத்திலே எந்த உயிர் சேதம் வரக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும். என் குடும்பம் மட்டும் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடாது. யோனாவுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அவருக்கு சொல்றாரு, நீ வாசிங்க, எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமா பிரசங்கி. அக்கிரமம், அக்கிரமங்கள் ஏங்க அழிவு வருகிறது? ஏங்க தேசத்துல அழிவு வருகிறது? ஏங்க தேசத்துல போராட்டம் வருகிறது? கொஞ்சம் யோசிக்கணும். அந்த நகரத்திலே அக்கிரமம் மிகுதியாயிருந்ததினால் என்ன செய்ய போற? அந்த தேசத்தை நல்ல கவனிக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு ஆண்டவர் யோனாவை. அந்த தேசத்திலே அக்கிரமம் மிகுதி. நீங்க யோனா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே 6வது வசனம் வாசிக்கலாம். மனுஷனை உண்டாக்கினதற்கு, புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்கு கடவுள் மனஸ்தாபப்படுறார். மனுஷனை உண்டாக்குனதுக்கு அவன் தண்ணி, பணம் இருந்தா ஒருத்தன் ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒருத்தன் ஒரு மாதிரி, ஜாலி எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா தெய்வம் இருக்கிறது, தெய்வம் நம்மளை நடத்துகிறது, தெய்வம் தான் வழி நடத்துகிறது. பூமியில இருக்கிற நாள் வரைக்கும் என் தெய்வம் என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு மனுஷன் அறியதில்லை. அவன் என்னென்ன செய்யலாமோ அத்தனையும் செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னென்ன தோணுகிறதோ அதெல்லாம் செய்யலாம். எல்லாம் செஞ்சுக்கோ. நீ வாழ்கின்ற நாட்கள் எத்தனை நாட்கள்? இல்ல 120 நாள், 120 வருஷம் நோவா இந்த உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாட்கள் 120 வருஷம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லுகிறார். ஜலப்பிரளயம் எல்லாரையும் மாறிக்கொண்டு போக போகிறது, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவரும் திரும்பலை. அந்த அளவுக்கு பாருங்க, பூமியில அக்கிரமங்கள் மிகுதி, பாவங்கள் மிகுதி, கொலை கொள்ளை அக்கிரமம். அதனால்தான் இங்க வேதம் சொல்லுகிறதுங்க, ஏன் அழிவு வருகிறது, ஏன் இந்த 2022 தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார்? மனம் திரும்பல, ஓடணும். எங்க விசுவாசிகளே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தேவனை அறிந்த, ஆண்டவரை அறிந்த விசுவாசிகள் கூட இந்த ஆராதனை நாட்களிலே தேவனை ஆராதிக்க வர முடியாதபடியில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவ கோபாக்கினை, தேவ கோபம் சாதாரண விஷயம். இப்போ யோனாவுக்கு என்ன சொன்னாரு? இந்த நகரம் நினைவேக்கு போய் அங்க உள்ள ஜனங்களுக்கு தர்ஷீஷுக்கு ஓடி போறாம, நினைவேக்கு தான் போக சொல்ற. நல்லா வாசிங்க. தர்ஷீஷுக்கு ஓடி போறான். என்ன தெரியுமா? ஆண்டோட வார்த்தை இதை போய் சொன்னா ஊர் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? உலகம் அழிய போகுதுன்னு சொன்னா ஏத்துக்குவானா? சுனாமி வருதுன்னு சொன்ன பைத்தியக்காரன் பேசுறான் பாருமா. அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஆக எதிர்ப்புகள், அந்த எதிர்பார்ப்புகள், வருகிற இந்த பாதிப்புகள், தேசத்துல வரப்போகிற பாதிப்புகளை குறித்து எச்சரிக்கை வருகிற பொழுது ஆண்டவர் பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள் தானே சொல்லுகிறார்கள். வேற யார் சொல்லுகிறார்? இந்த பூமியில எத்தனை ஊழியர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தேசத்துல என்ன நடக்கும் என்பதை. ஒருவரும் அறியல. அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுவான், அதுக்கு ஒரு இது பண்ணுவான், அதை மாத்துக்கிறத சொல்லுவான், அப்படி சொல்லி இப்படி சொல்லி இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆக எதுவுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆண்டவரே நீ உதவி செய்யும், இந்த லாக்டவுன்லாம் வராதபடியும், நோய்கள் வராதபடியும், ஒருவருக்கும் தீங்கு வராதபடியும் பாதுகாத்துக் கொள்ளும் என்று திறப்பில் நின்று ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் வெளியில நின்று பேசுவான், பண்ணுவான், எல்லாத்தையும் சாதிச்சுட்டு இருப்பான். ஆனா திறப்பில நின்று ஒருவனும் ஜெபிக்க மாட்டேன். தேவனுடைய கோபாக்கினை காரணம். அப்போ இந்த கோபாக்கினை வருகிறதற்கு, இந்த உலகத்திலே நடக்கிற தீய சக்திகள் அழிவின் காரணத்துக்கு, இந்த கொள்ளை நோய்களுக்கு, உபத்திரவத்தின் பாதைகளிலே நம்ம எங்க காசு இருக்கிறவன் தப்பிச்சுக்கலாம், பணம் இருக்கிறவன் தப்பிச்சுக்கலாம், வேலையில பர்மனன்ட் வேலையில இருக்கிறவன் தப்பிச்சுக்கலாம், அன்றாடத்து நித்திய ஜீவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவன் பழிச்சுக்கலாம். இன்றைக்கு வேலைக்கு போனால்தான் எனக்கு ஆதாரம் என்று சொல்லக்கூடிய லட்சாதி லட்சம் மக்கள் பூமியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு வேலைக்கு போனால்தான் எனக்கு ஆதாரம், என் மனைவி என் பிள்ளைகளோடு நாங்கள் சந்தோஷமா சாப்பிட முடியும். நீங்க இலங்கையில் இன்னைக்கு மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். விலைவாசிகள் கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. தேசத்துல பொருளாதார மிகப்பெரிய வீழ்ச்சி இலங்கை கண்டு கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? சுயத்துல போய்கொண்டே இருக்கிற மனுஷன் யோசிக்கல. நம் நாட்டுக்கு என்ன தேவை என்பதை எங்கிருந்து வரணும், எப்படி ஸ்டாக் பண்ணி வைக்கணும், மக்களுக்கு என்ன தேவை, ஆதாரத்துக்கு என்ன தேவை, வருமானத்துக்கு என்ன வழிகள் என்பதை ஆராய்ந்து செய்ய முடியாத ஒரு தலைவன் அங்க இருக்கிறான் நாட்டுக்கு. தலைவர்கள் தேசத்துக்கோ இருக்கட்டும், மாநிலத்துக்கா இருக்கட்டும், தன்னுடைய சுயநலத்தை, தன்னுடைய வாழ்வை எதிர்பார்க்காத மக்கள் நலனை பார்க்கிறவர்கள், மக்கள் நலனை கவனிக்கிற தலைவர்கள் இருந்தால் மட்டும் இந்த தேசம் காப்பாற்றப்படும். எல்லாம் இருக்கிறது தேசத்துல. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிச்சிட்டார் ஆண்டவர்.
ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு திராணி இல்லை. மாம்சத்தின் சித்தை, மாம்சத்தின் கிரிகையினாலே அவன் தான் இஷ்டத்துக்கு சுயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால, பாவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறதுனால, அக்கிரமத்தின் சிந்தை இருக்கிறதுனால நலமான காரியங்கள் கண்ணுக்கு புண்படுறதில்லை. கழிவுகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் பூமியிலே தேவ கோபம் வருகிறது. தேவன் இங்க வேதம் சொல்லுகிறதுங்க, இதுக்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட அழிவு, இப்படிப்பட்ட போராட்டம். நீங்க சோதோம் குமோரா பட்டணத்தை பாருங்க. அங்கேயும் ஜனங்களுடைய பாவங்கள் நிமித்தம் ஃபுல்லா அக்கினினால வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாம் தீக்கிரையாச்சு. விபச்சாரம், வேசித்தனம், அரசாங்கம் கூந்து விளையாடணும் சொல்றேன். எங்கெல்லாம் என்னென்ன அசுத்தங்கள், தேசத்துக்கு விரோதமா தேசத்துல நடக்கிற எல்லா அக்கிரமத்தையும் அரசு பாதுகாக்கணும். அப்பொழுதுதான் இந்த நாட்டுக்கு அதோடு போறதில்ல, நாட்டுக்கு எல்லாருமே கவனிக்கணுங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாட்டை கவனிக்கணும். அட்லீஸ்ட் நாட்டுக்கு நன்மை செய்யாம இருந்தாலும் கூட நாட்டுக்கு கெடுதி செய்யாம இருக்கணும். நீங்கள் தொங்கும் வீட்டில இருந்து கடவுளை நோக்கி வேண்டினோம், ஆண்டவரே இந்த நாட்டிலே, இந்த பூமியில ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஒருவரும் கஷ்டப்படக்கூடாது. நினைக்கலாம், வேலையில இருக்கிறவன், படிச்சவன், பணக்காரனா இருக்கிறவன், சொத்து வச்சுட்டு போயிருக்கிறான், அவனுக்கெல்லாம் கவலை இல்லை. நான் அன்றாடம் தினமும் நான் வேலைக்கு போனாதான் எனக்கு ஆதாரம் சொல்றாங்க பாருங்களேன். ரோட்ல பிளாட்பாரத்துல இடம் இல்லாம வீடு இல்லாம தவிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர். அவங்களுக்கெல்லாம் யாருங்க சாப்பாடு கொடுப்பா சொல்லுங்க? ஏதோ நம்ம இருக்கப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், எல்லாம் கிடைச்சு வாங்கி கொண்டிருக்கிறோம். இல்லாத பிள்ளைகள் அன்றாடும் தேவைகள் முடியுமா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற வேலையில, தேசம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, தமிழ்நாடும் சரி இந்தியா முழுவதுமே ஒரு எதிர்ப்புகளை, போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையில ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளும் கடவுளை நோக்கி அமரணும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் நாள், இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரணும். இங்க வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகனபலியும் மற்ற பணிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சோம். இன்னைக்கும் நீங்கள் தேடும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து பார்க்கிறார். கீழே இல்லை, தெய்வம் கீழே இல்லை, அங்க இருக்கிறார். எல்லாரும் மேல பாருங்க. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்துச்சான். இங்க வேதம் சொல்லுகிறது 15வது வசனத்துல, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதும் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி அதை நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும்.
உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ எனக்கு முன்பாக நடந்து நான் உனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்வேனால் என்று சொன்னதா. இன்னைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை எதிர்பார்க்கிறார். கூப்பிடுங்க ஆண்டவர்கிட்ட. ஏதோ நன்மைக்கு மாத்திரம் நம்ம ஏதாவது நன்மை கிடைக்கிறதுக்கு மாத்திரமே ஆண்டவரை ஜெபிக்கிறது இல்லை. எப்பொழுதும் தேவன் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். இங்க வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 10 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காத போனாங்களாம். விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது சில பேருக்கு அது அசால்ட்டாக இருக்கும். என்ன நடந்துரும் பார்த்துக்கிறோம், என்ன நடந்துற போகுது, நடக்கக்கூடாதுங்க, நடக்கக்கூடாது. எந்த அசம்பாவிதமும் தேசத்தில் நடக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த பாதிப்புகளும் தேசத்தில் நடக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவனோடு நிற்கணும். அப்பொழுதுதான் இந்த பூமியில நடக்கிற பொல்லாத கொடிய சம்பவங்கள் எல்லாம் மாறும். தேவனை நோக்கி கேட்கும் பொழுது இங்க வேதம் சொல்லுகிறது 11வது வசனம், ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியினால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில், அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். நல்லா இருக்கிற பொழுது தேவனை தேடணும். உபத்திரம் வருவதற்கு முன்பாகவே தேவனை தேடிடணும். கடவுளோடு ஐக்கியப்பட்டுடணும். ஆனா இவன் அந்த எண்ணங்கள் இல்லை. பார்த்துக்கலாம், என்ன வரப்போது, நமக்கு தான் பணம் இருக்கு, காசு இருக்கு, பொருள் இருக்கு, வசதி இருக்கு, ஆள் இருக்கு, எல்லாம் இருக்கு, நம்ம யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்றான். ஆனா இங்க என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் பாருங்க, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஏன் தாழ்த்துற, ஏன் கெஞ்சுற, இல்ல கெஞ்சுதான். இங்க அடுத்தது சொல்றாரு 13வது வசனம், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் கொண்டிருக்கிற பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அதான் கடவுள், அதான் கடவுள். நம்ம பாட்டு போடிட்டு இருக்கிற மாம்சத்துல நமக்கு வருகிற எதுக்கு அரசாங்கம் அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறது என்று சொன்னால், நீ நல்லா இருக்கதான், நீ நோய் வராம இருக்கிறதுக்காக தான். அதை புரிந்து கொள்வதில்லை. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெய்வ பயம் இருக்கிறது. தெய்வ பயத்தினால் வர்றது இல்லைன்னா தற்பெருமை, தான் நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற சிந்தை தான். கடவுள் எங்கும் இருக்கிறார். கடவுள் எங்க இருக்கிறார்? எந்த இடத்துல நின்று நீ தேவனை கேட்டா கூப்பிட்டால் அவர் இருப்பார் பதில். இங்கதான் போய் அங்கதான் போய் வணங்கணும்னு அவசியமே இல்லை. எங்கேயும் இருக்கிறார். கடவுளே, தெய்வமே, நீர் இறங்கும், அப்படியே வருவார். ஒரு இடத்துல மட்டும் கடவுள் கிடையாது, உலகம் எங்கும் இருக்கிறார். உலகம் எங்கும் நீ கூப்பிடும் பொழுது ஒரு சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். இங்க வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுக்கு தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அது வரைக்கும் தெரியாது. உபத்திரம் வரும் பொழுதுதான், பாடுகள் வரும் பொழுதுதான் தேவனை அறிந்து கொள்கிறார்கள்.
உபத்திரம் யாருக்கு தான் இல்லை? பாடுகள் யாருக்கு தான் இல்லை? இல்ல, எல்லாருக்கும் உபத்திரம் உண்டுங்க, எல்லாருக்கும் பாடுகள் இருக்கிறது. பாடுகள் இல்லாத மனுஷனே இல்லை. சங்கீதம் சொல்றான், சங்கீதம் 30:10, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டே. 30:10 சங்கீதம். கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என்று சொல்கிறான். கெஞ்சிதல், கூப்பிடுதல். சங்கீதம் 77:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். உயர்த்தி கெஞ்சணும். ஆண்டவரே, இந்த லாக்டவுன்ல இருந்து விடுவியும். எத்தனை பிள்ளைகள், எத்தனை குடும்பங்கள் லாக்டவுன் என்று சொன்னாலே அதிர்ச்சியில் இருக்கிற எத்தனை குடும்பங்கள். முதல்ல போட்டிருப்பாங்க லட்சக்கணக்கில். ஆசையா இதோட லாக்டவுன் முடிஞ்சு விட்டது, இனி லாக்டவுனே இருக்காது என்று சொல்லி சந்தோஷத்தோடு அநேகர்கள் முதலீடு செய்திருக்கலாம். அநேகர்கள் வருமானத்திற்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அநேகர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கலாம். எத்தனை குடும்பங்கள். இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? வட்டி என்ன ஆகுது? இது 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 என்னன்னா, இதுக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கப்படும் பொழுதுதான் பொருளாதாரத்திலேயே வரும், பொருளாதார பிரச்சனை வரும். தேசத்தில் பஞ்சம் வந்துடும், விலைவாசிகள் கிடுகிடுன்னு ஏறிடும். யாரும் ஒன்றும் இதுக்கு பொறுப்பாக முடியாது. அரசாங்கம் பொறுப்பாக முடியாது, யாரும் பொறுப்பாக முடியாது. சில நேரங்களில் நடக்கிறவைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். எத்தனை பேர் தேவனை பற்றி கொண்டு தேவனுடைய பாதத்தில் நாம் இருந்தோமானால் நிச்சயமா நமக்கு அதுல மாற்றம் உண்டு. அவர் நம்மளை விடுவிக்கிறவர், நம்மளை தப்பு வைக்கிற ஒரே ஒரு தெய்வம் தான். மல்கியாவிலே 12வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். இப்பவும் கெட்டு போல, கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்க, அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்க, அவர் சமூகத்தை நோக்கி மன்றாடுங்க. இங்க வேதம் சொல்லுகிறதுங்க, யோபு 16:17, என் கைகளில் கொடுமை இல்லாத இருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமா இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. யோபு போல ஒரு மனிதன் இல்லை, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமாகிய இப்படிப்பட்ட ஒரு மனுஷனே இல்லைன்னு ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவனுக்கு சோதனை வந்துருச்சு, அவனுக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, சரீரம் முழுவதும் பருக்களும் பாதிக்கப்பட்டான். அவன் சொல்றான், என் ஜெபம் சுத்தமா இருந்துச்சு, என் கைகளும் சுத்தமா இருந்துச்சு, நான் ஒருவருக்கும் தீங்கு செய்யல, என் தேவனையே நான் பின்பற்றி வந்தேன், என் கடவுளை ஒருவரை மாத்திரமே நான் பின்பற்றி வந்தேன், நான் யாரையும் பின்பற்றாமல். அவன் சொல்லுதுன்னா, இவ்வளவு கரெக்டா இருக்கும் பொழுது எனக்கு எப்படி நடந்துச்சு? வேதம் சொல்லுதுங்க, சங்கீதம் 20:1, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார், யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆபத்து நாளில், தீங்கு நாட்கள் வரும் பொழுது அவன் நோக்கி கும்பிடணும். செபிக்கிறப்ப வேற வேலையே இல்லை. தீங்கு நாட்கள் அப்படியே அப்படி ஒரு மழை பெய்யுற மாதிரி அப்படி பனிமேறி போயிடும். ரொம்ப பாதிப்பு வராது, விடமாட்டார் ஆண்டவர். மறுபடியும் எச்சரிப்பு கொடுக்கிறார் ஜனங்களுக்கு, நீ பாவம் செய்யாம இரு, அக்கிரமம் செய்யாம இரு, மீறுதல் செய்யாம இரு, இருக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஒழுங்காரு, அடிச்சு கொடுங்காத, ஏமாத்தாத. அதுக்குதான் லாக்டவுன்.
எல்லா மனுஷனும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கு தான் இந்த லாக்டவுன். இப்ப நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படியா பாத்துக்கலாம் போயிட்டே இருப்பான். இப்ப யோசிப்பான். ஒவ்வொரு மனுஷனும் நீ எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து சிந்தி, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு, அவர் தான் எனக்கு எல்லாம் கொடுத்தாரு, அவர் இல்லாத இந்த உலகத்துல நான் வாழ முடியாதுன்னு சொல்லு. சில பேர் நினைச்சுட்டு இருக்கலாம், அவன் அப்பா சொத்து பாட்ட சொத்து வச்சுக்கிட்டு நான் சொத்து மாதிரி வச்சுக்கிட்டு நிற்கிறான். நீ சம்பாதி போய் இன்னொருத்தன் சொத்துல உட்காந்துட்டு சாப்பிடுறது பொழப்பு கிடையாது. நீ சம்பாதித்தனை பண்ணி உன்னுடைய வருமானத்துல நீ சம்பாதித்து நீ செலவு பண்ணுகிற பொழுதுதான் அது உண்மையான செலவு பண்றது அர்த்தம். அதுதான் உண்மை. அப்பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியும், வலினா என்னன்னு தெரியும், மற்றவருடைய கஷ்டங்களை அறிந்துதான் தெரியும். இங்க வேதம் சொல்லுதுங்க, சங்கீதம் 39:12 கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும், என் பிதாக்கள் எல்லாரை பார்க்கிலும் போலவும் நானும் உனக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமா இருக்கிறேன். இங்க வேதம் சொல்லுதுங்க, சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அவர் செவி கொடுக்கலன்னா ஒருத்தனும் இருக்க முடியாது பூமிக்குள்ள. என்ன வேணாலும் நீ பண்ணிட்டு போலாம், தெய்வம் உங்களோடு இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுதுங்க, அதே சங்கீதம் 109:4 என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை சிநேகிக்கிறது பதிலாக விரோதிக்கிறாங்க, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க. ஆண்டவரே என்னை வெறுக்கிறாங்க, நோக்கி காத்திருக்கிறேன், நீர் எனக்கு பதில் தார் ஆண்டவரே. கேளுங்க, ஆண்டவரை கேட்கணும். இந்த நாளில நீங்க அதிக நேரம் கூப்பிடணும் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் முழங்கால நின்று தேவனை தேடுங்க. முழங்காலில நின்று நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய பிரசன்ஸ் கிடைக்கும். இங்க வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:9 சொல்லுங்க, வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குடைய ஜெபம் அருவருப்பானது. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஆகா நீங்க லாக்டவுன் முடிந்து கொஞ்சம் பரவாயில்ல, நான் வீட்டுல இருக்கிற ஜாலி தான், சும்மா அப்படியே ரொம்ப அப்படி 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா உடனே உட்காந்துக்கிட்டு கதை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்ற வரைக்கும், பசி எடுக்கிற வரைக்கும் உட்காந்து கதை அடிப்பான். பசி எடுத்தோம்னா வீட்டு ஓடியாக்குவோம். வீட்டில் என்ன இருக்கு ஏது இருக்கு, அம்மா வேலைக்கு போகலையே, அப்பா வேலைக்கு போகலையே, சாப்பாடு இருக்கா வீட்டில் இருக்கா, அதெல்லாம் தேட மாட்டான். அம்மா சோறு போடு. இப்போ பெற்றவங்க உடனே சோத்தை போட்டுவாங்க, எப்படி போச்சு தின்னுட்டு போயிடும். இப்படித்தான் நடக்குது எல்லா வீட்லையும். இங்க வேதம் சொல்லுகிறது, எரேமியாவை 42:2 நீங்கள் வாசிச்சீங்கன்னா, தீர்க்கதரிசியாக எரேமியாவை நோக்கி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நடத்தி வந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து வந்த தேவன், வழி நடத்தி வந்த தேவன், ஆகாரம் கொடுத்த தேவன், தண்ணீர் கொடுத்த, எல்லாம் கொடுத்தவர். கேட்காம போட்டான், எல்லாம் கொடுத்தார். டைம்
பயம் இல்லை பாருங்க. நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்த தேவன். எங்க செங்கடலை இரண்டாம் பிளந்து வெட்டாந்தரையில கொண்டு வர்றார். அது ஒரு அற்புதம் போறாங்க. வனாந்தரத்தில் ஆகாரம் இல்லாமல் தவித்திருந்த பொழுது வானத்திலிருந்து மன்னாவை வரவழைத்து தந்த தேவன். வனாந்தரத்துல தண்ணியே இல்லை, எங்க போனாலும் தண்ணி கசப்பா இருக்கு. அந்த கசப்பான தண்ணீரை மதுரமா மாற்றி கொடுத்தார். எத்தனை எத்தனை நன்மைகளை செய்தார் வனாந்தரத்தில் 40 வருஷம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனம், அற்புதங்களை பார்த்த ஜனம் தேவனை அசட்டை பண்ணினது. எல்லாத்தையும் வனாந்தரத்தில் அடித்து போட்டார். மீதி இருக்கிற ஜனம் வந்து எதையுமே அவன்கிட்ட கெஞ்சுதான். இருக்கிறது நாங்கள் கொஞ்சமே. உம்முடைய தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை நாங்கள் கேளாமல் போனோம். நீ சொன்ன அந்த வார்த்தைகளையும் உபதேசங்களையும் நாங்கள் கேளாமல் படி போய் எல்லாம் இப்ப செத்து போயிட்டோம். மிஞ்சி இருக்கிறது நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டுமே. எங்களுக்காக நீ வேண்டிக் கொள்ளேன்னு சொன்னான். என் அருமையான தேவ பிள்ளைகள், அப்படிதான் இன்னைக்கு ஆண்டவர் வருகை சமீபம், ஆண்டவர் வருகை சமீபம், ஆண்டவர் வருகை 2000 வருஷமாய் தான் எழுதுகிறோம். ஆனா ஆண்டவர் வருகை என்பது யாருக்குமே தெரியாது, யாராலையும் கணிக்க முடியாது. ஒரு சில சம்பவங்கள் பூமியில நடந்தால் உடனே ஆண்டவர் வருகைக்காகதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் எப்பொழுது வருவார் என்பது ஒருவராலும் சொல்ல முடியாது. எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதற்காக தான் இந்த அழிவுகளா, அதற்காக தான் இந்த பிரச்சனைகளா, அதற்காக தான் இப்படி நடக்கிறதா என்று நீங்கள் கேள்வி கேட்டீர்களானால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு. பூமியில அக்கிரமம் மிகுதி ஆவதினால், பூமியிலே பாவங்கள் பெருகினதினால் அழிவு வருகிறது. இப்படிதான் நடக்கணும், வாழ்க்கை இப்படிதான் நடத்தணும், ஒரு குடும்பத்தை இப்படிதான் நடத்தணும், ஒரு பெண்ணை இப்படிதான் வாழ வேண்டும், ஒரு கணவன் இப்படி, மனைவி இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது எல்லாமே சட்டத்திட்டத்தில் வேதத்தில் இருக்கணும். அதை மாறும் பட்சத்தில் தான் பாதிப்பு வருகிறது. மீறுதலில், அந்த மீறுதல் வருகிற பொழுது ஆபத்து வருகிறது. மீறுதல் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். இந்த மீறுதல் வருகிற பொழுது அங்க பாவம் கிரியை செய்து பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொண்டு வருகிறது. பயந்து தெய்வத்துக்கு பயப்படணும். ஒருவரை நீங்கள் உதாசனமா பேசினா கூட அது பாவம் தான். உங்களை நாடி வருகிற ஒரு சாப்பாடை தேடி, ஆகாரத்தை தேடி உங்களோடு வருகிற பிள்ளைகளுக்கு இல்லை என்று சொன்னால் பாவம் தான். தாகத்தோடு வருகிற ஒருவனுக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னால் பாவம் தான். வஸ்திரம் இல்லாமல் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் வஸ்திரத்தை தராமல் இருந்தால் பாவம் தான். ஆக பூமியிலே கஷ்டப்படுறவங்களுக்கு, உபத்திரவப்படுறவங்களுக்கு, வேதனைப்படுறவங்களுக்கு நாம் நன்மை செய்யும் பட்சத்தில் தான் கடவுள் அங்க இருக்கிறார். உங்கள்கிட்ட உதவி செய்யும் பொழுது கடவுள் உங்களோட இருக்கிறாரு. ஒருவனுக்கு நீ இறங்கும் பொழுது தேவன் அங்க இருக்கிறாரு. வேற ஒண்ணு நீ கும்பிடுறதுல போய் இப்படி அடிச்சு கட்சி கும்பிட்டு அங்க இருக்கிறது இல்லை. அங்கெல்லாம் உனக்கிட்ட இருக்க மாட்டேதான். பசியோடு வராம பாருங்க, அவனுக்கு நீ சாப்பாடை போட்டுட்டீங்கன்னா தெய்வம் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். மற்ற ஏழைக்கு இறங்கும் பொழுது, இறங்கி உதவி செய்யும் பொழுது அங்கு தேவன் இருக்கிறார். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன். நன்மை செய்யும்படி இயேசு பூமியில நன்மை செய்யும்படி சுற்றி திரிந்தாராம். போரிடமெல்லாம் நன்மை, போரிடமெல்லாம் நன்மை. அந்த தெய்வம் தான் இன்னைக்கு உலகம் அதை அவரை ஏற்றுக்கொள்ளல, உதாசனப்படுத்துச்சு.
தற்பெருமை தாங்கிற நிலைமைக்கு. இப்பவும் அப்படிதான். எல்லாத்திலையும் போட்டி, எல்லாத்திலையும் பொறாம. கடவுள்கிட்ட போய் பொறாமப்பட முடியாது, தெய்வத்துக்கிட்ட. இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த தானியேல் எரேமியா சொல்றான், என்ன சொல்றான் 6வது வசனத்துல, நன்மையானாலும் தீமையானாலும் சரி எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதினால் நன்மை உண்டாகும்படி உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு இப்ப நடக்கிறேன்னா, பாதிப்பு வந்தவொன்னா நான் நடக்கிறேன், இனிமே நடக்கிறேன். எல்லாரும் கிரமம் செய்யும் போது பாவம் செய்யும் போது கண்ணு தெரியாது. ஆனா பாதிப்பு வந்தவொன்னா என்ன சொல்றோமோ செய்வான். இனிமே நான் செய்ய மாட்டான்பா, இனிமே நான் குடிக்க மாட்டான்பா, இனிமே நான் இங்கே போக மாட்டேன், நான் இனிமே உண்மையா இருப்பான்பா. பாதிப்பு வரும் பொழுதுதான். இங்க வேதம் சொல்லுகிறது, தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படலை. உண்மையாய் இருக்கிறவங்களுக்கு, உண்மையான இருக்கிறீங்க, கடவுளுக்கு பயந்து நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒருவரும் உங்களை மேற்பட முடியாது. அப்படிதான் தானியேல் 3 வேளையும் தேவனை நோக்கி முழங்காலில் நின்று ஜெபிப்பான். இங்க வேதம் சொல்லுகிறது 7வது வசனம், எவனாகிற 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிற மனுஷனையாகிற நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து. ஏதோ ஒரு காரணம் தானியேலை சிங்கத்தின் கெபியில போடுறதுக்கு. ஆனா தானியேலை எதுக்கும் பதில் அசர்ற மாதிரி இல்லை. இவன் கட்டளை போட்டான் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு. இவன் அதை பத்தி கவலையே படல, எப்போதும் போல முழங்கால் போட்டான், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சான். இதுதான் அவன் செய்தது. உடனே தானியேலை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டான், சிங்கத்தின் கெபியில. இரவு முழுவதும் தரியு ராஜா தூங்கல, தானியேலை சிங்கத்தின் கெபியில போட்டதுனால. அவனுக்கு தெரியும் விடியற காலம் விடிஞ்சு நேரா கெபிக்கு வரார், அந்த கல்லை புரட்டும்படி சொல்றார். தானியேலே அப்படிங்கிறார். இருக்கானா என்னன்னு அவருக்கு சந்தேகம். உடனே தானியேல் சொல்றான், ராஜாவே நீ வாழ்க, சிங்கம் என்னை சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் வாயை தேவன் கட்டினார். இப்ப என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு பெரிய தீங்குகள் நம்மளை நோக்கி எதிர்நோக்கி வந்தாலும் சரி, எந்த விதமான அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, எந்த ஒரு நோய் தாக்கம் நம்மளை தாக்கினாலும் சரி, நீங்கள் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி துதிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது தேவ வல்லமை இறங்கி வந்து உன்னை நிற்கிற இடம்ல எல்லா இடத்தையும் அப்படியே வேலி போட்டுருவாரு. எனக்கு அதிகமா முழங்கால நிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிரியப்படுவேன். எத்தனை மணி நேரம் வேணாலும் அதுல இருக்கிற ஒரு சுகம் எங்கேயுமே கிடையாது. தேவனோடு பேசுகிறது. எத்தனை மணி நேரம் வேணாலும் அப்படியே கொடுத்து கிடக்கணும். கால் மரத்து போயிட்டு எனக்கு பாத்தீங்கன்னா கால் அப்படியே மரத்து போய் ஒண்ணுமே இந்த ரத்த ஓட்டமே நின்று போயிடும். கொஞ்ச நேரம் திரும்பி நான் எழுந்து நின்று அதை திரும்பி சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு 1/2 மணி 3/4 மணி நேரம் காலை சரி பண்றதுக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய வல்லமையை ருசித்து பார்க்க. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனத்தின் ஆவிகள் நாம் தேடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமை கிடைக்கும். 16வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ராஜா கட்டளையிட்டு அவர்கள் தானியேலை கொண்டு வந்து
சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். தானியேலுக்கு இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பா. சொல்லிட்டு போடுறான், நீ ஆராதிக்கிறிய உன் தேவன், 3 வேளையும் முழங்காலில் செபிக்கிறிய உன் தேவன் உன்னை விட்டுவிட மாட்டாங்க, உன்னை தப்பி வைப்பா. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் சொல்றான். இப்படிதான் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு, நெருக்கம் உண்டு, பாதிப்பு உண்டு. அப்போ இந்த நெருக்கம் வருகிற வேளையில், போராட்டம் வருகிற வேளையில் தேவரை நோக்கி பார்க்கணும். இங்க 20வது வசனம் சொல்லுது, ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனேன்னு சொல்றான். மற்றவங்களுக்கு தெரியுது, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நீங்க எல்லாருமே தான். நீங்க அந்த தெய்வத்தை நீங்க நல்ல நம்பிக்கையாய் கொண்டவர்களாய், என்னை விடுவிக்க என் ஆண்டவரால் கூடும் என்று விசுவாசிக்க. இங்க வேதம் சொல்லுகிறது, ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? இருந்தாரா? முதல்ல சொன்னான், உன்னை தப்பு வைப்பாருன்னா. நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தின் கெவியில தப்பிச்சுவார். அவனே சொல்றான். இப்ப அடுத்தது சொல்றான், தப்பு வைக்க வல்லவராய் இருந்தாரா? தேசம் முழுவதுமே இந்த கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு இந்த கொள்ளை நோய், கொரோனா என்று நீங்கள் அசால்ட்டா இருந்து விடக்கூடாது. இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பாதிப்புகள் இருக்கு. நாளடைவிலே இது இப்படியே காலங்கள் போகும் பொழுது தொழில்கள், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய வருமானங்கள் எல்லாமே குறைய குறைய நாட்டிலே பஞ்சம் வந்துடும். ஒண்ணுமே செய்ய முடியாது. சேர்த்து வச்சிருக்கிறவன் இருக்கிறவன் தான் தப்பிச்சுக்குவான். ஒண்ணுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஜனங்களே. அப்ப அந்த பாதிப்புகள் வரக்கூடாது, தேசத்துல பஞ்சம் வரக்கூடாது. திறப்பட நிக்கணும், திறப்பட நிக்கணும். இன்னைக்கு அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த சவால் மேல, இது சவால் தான் நினைச்சுக்க வந்ததுல இருந்து. ஆனா எதிர்கட்சிகள் அநேக காரியங்கள், அநேக குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம், சமாளிக்க முடியாது. இந்த அரசு என்ன செய்யலன்னா கடன் வாங்கல, அவ்வளவுதான். கடனை வாங்கி கடனை வாங்கி கடனை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா நல்லவன் பார்ப்போம். கடன் வாங்காம இருக்காங்க. கடன் வாங்கினா என்ன நடந்தது? அது எல்லாமே நம்ம தலையில தான் சொல்லணும். இலவசம் கொடுக்கறதுனாலையும் அந்த அதிகமா, அதாவது வருமானத்துக்கு அதிகமான ஒரு வருமானத்தை அரசாங்கம் நம்ம கொடுக்கறதுனால அது அரசுக்கு நஷ்டம் தான். இது அருமையான தேவப்பிள்ளைகளே, கூடுமான வரையில எல்லா மக்களும் விழிப்புடன் இருக்கணும். நாம் குடும்பம் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் குடும்பம் ஜெயிக்கணும், அடுத்தது நாடு ஜெயிக்கணும். நம்ம நாடு முதல்ல ஜெயிக்கணும், தோக்கக்கூடாது. அப்ப நம்ம நாடு ஜெயிக்கணும்னா நம்ம வீட்டுல உள்ள அத்தனை பேரும் ஜெயிக்கணும், அத்தனை பேரும் விழிப்புடன் இருக்கணும், உதாசனப்படுத்தக்கூடாது. எல்லாம் அவர் கையில இருக்கிறது, நம்முடைய கையில இல்லை. ஆண்டவரே, இந்த வறுமையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கப்பா. இந்த தேசத்துல இருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுவிக்கணும்ப்பா. ஒரு குடும்பத்தை நடத்தி பார்க்கிற ஒரு தகப்பனுக்கும் தான் தெரியும் தன் குடும்பத்தை எப்படி நடத்தணும் என்று. அப்படிதான் அரசாங்கம். ஏதோ நம்ம வெளியில இருந்து 1000 குறைகளை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அங்கிருந்து நடத்தி பார்த்தா தான் தெரியும். என் அருமையான தேவப்பிள்ளைகளே, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பிள்ளைகளை விழிப்புடன் இருக்கணும். ஏனோ தானோ என்று வாழ்வதில்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தை சரி பண்ணிவிட்டால் அது தேசம் சரியாயிடும் அர்த்தம்.
நம்ம வீட்டுல பிள்ளைக்கு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் எங்க இருக்கிறான்னு முதல்ல கண்டுபிடிக்கும். அந்த 4 பேரும் படித்திருக்கிறார்களா, வேலையில் இருக்கிறார்களா, வேலையில் இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார்களா, அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் நாடு கெட்டு பிடிச்சார்கள். வீடும் கட்டுப்படுவோம், நாடு கட்டு. நேற்று ஒரு இடத்துல ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு 5 வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தான். அவர்கள் கையில் கஞ்சா பட்டலம் இருக்கிறது. கஞ்சா வைத்துக் கொண்டு ஒரு காட்டு பகுதியிலே ஓரத்திலே உட்கார்ந்து அந்த கஞ்சாவை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள், பள்ளி பருவத்திலே படிக்க வேண்டிய பிள்ளைகள். இதுக்கு யார் காரணம்? அந்த இளம் வயதிலே இப்படிப்பட்ட ஒரு போதைக்கு அடிமை ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் 20, 30 வயதிலே என்ன நடக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். மூளை நரம்புகள் எல்லாம் கெட்டு போய் சுய சிந்தனையிலே போக ஆரம்பிக்கும். அம்மாவே கண்ணுக்கு தெரியாது, அப்பா கண்ணுக்கு தெரியாது, அப்பா அம்மாவே கொலை செய்யறதுக்கு முன் வந்துடும். அந்த போதை இந்த உலகத்தின் அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கிறதுக்கு யாரு கையில? முதல்ல குடும்பம், பெற்றோர் கையில இருக்கு. கல்யாணம் பண்றது ஒன்றும் பெருசு இல்லை, பிள்ளை பெற்றது ஒன்றும் பெருசு இல்லை, எதுவும் பெருசு இல்லை. அந்த பிள்ளைகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தான் உண்மையான பெற்றோர். நீ அதை விட்டு தவறும் பட்சத்திலே நீ வாழ்ந்து புரோஜனம் இல்லை. அந்த பிள்ளைய வளர்க்கறது, அந்த பெற்றதுலையும் புரோஜனம் இல்லாத தேசம் நம்ம குடும்ப கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதோ கடவுளை மட்டும் நான் வந்துட்டேன், சாமியை மட்டும் கும்பிட்டுட்டேன், என் பிள்ளைலாம் என் ஜல பஜிக்க மாட்டான், என் பிள்ளை அங்கங்க போவான், எவ்வளோ இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது ஒண்ணுமே இல்லை, பிரயோஜனப்படாது. பாதுகாக்கணும் குடும்பத்தை, பிள்ளைகளை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:21 சொல்லுவன, பரலோகத்திற்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தின்படி, பிதாவின் திட்டத்தின்படி ஒரு கடவுள் பிள்ளையா இருக்கிறனா, நீங்க இந்த விக்கிரகத்துக்கு வணங்குற அந்த தீட்சிதர் ஐயா அவர்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அவர்கள் அதிகாலையில எழுந்து அவ்வளவு ஒரு பயபக்தியா கடவுளை நோக்கி பார்க்க, தினமும் காலையில மாலையில 2 வேளையும் அவர்களை வேற எந்த இடத்திலும் அனாவசியமான ஒரு இடங்களில் அவர்களை பார்க்க முடியாது. ஆனா நம்ம நாளைக்கு எல்லா இடத்துலையும் சுத்துறான், எல்லா இடத்துலையும் போயிட்டு வருவாங்க. ஆனா அவர்களை நீங்க இந்த தீட்சிதர்களை நீங்க கவனித்து பாருங்கள். தன்னுடைய தெய்வம் உயர்ந்தது என்று சொல்லி அதற்கு ஒரு அங்கிகளை, அதுக்கு ஒரு உடைகளை அணிந்து ஒரு ஆட்சாரமா ஒரு பயபக்தியோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற என் ஜனங்கள் தானே. நீங்களும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்முடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஏனோ தான் இருக்கிறோம். ஒரு கட்டுப்பாடுகள் இல்லை, ஒரு பயம் இல்லை, பயிற்சி இல்லை. அதனாலதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தரதில்லை. இங்க வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 17:19-20 பாத்தீங்கன்னா, அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்துவிட எங்களால் என் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இதை மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்கிறேன். 21வது வசனம் சொல்லுது, இந்த ஜாதி பிசாசு, இந்த ஜாதி பிசாசு எதனால போகுமா? ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது. ஜபம், உபவாச ஜபம், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜபம், பாரத்தோடு ஜபிக்கிற ஜபம். இதை முதட்டளவில் கேட்கறது இல்லை, கடவுள்கிட்ட இருதயத்திலேருந்து வரணும்.
ஏதோ என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஒரு பாலிசி இருக்குன்னா, உனக்கு நீ கேட்டீங்கன்னா அதுல ஆண்டவருக்கு ஒரு பிரியப்படாது. ஆனா நீ மற்றவங்களுக்காக நீ ஜெபிச்சு பொழுது, மற்றவர்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணும் பொழுது உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இங்க வேதம் சொல்லுதுங்க, மற்ற 26:36 அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க போறார். அவர் நிக்கிற இடத்திலேயே போற இடத்திலேயே அவர் கூப்பிடலாம், பதில் கிடைக்கும். ஆனா கெத்செமனே இந்த தோட்டத்துல போய் தனிமையா உட்கார்ந்து ஜெபிக்க போறார், ஜெபம் பண்றார். இங்க வேதம் சொல்லுகிறது 40வது வசனம் 41வது வசனத்துல, பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்றார். தூக்கம் வந்துருச்சு. இயேசு கேட்கிறாரு, நான் தான் ஜெபம் பண்றேன், என் கூட 1 மணி நேரம் நீங்க விழிச்சிருக்க கூடாதா? ஏன் இப்படி சொல்றாரு? நீங்க லாக்டவுன் தான், எல்லாரும் வேணாம் பரவாயில்ல, அங்கங்கேயும் ஜெபம் பண்ணிக்கிங்க, எப்போது போல ஜெபம் பண்ணிக்கிங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம்ல. ஒன்றும் சொல்ல போறதில்லை, யாரும் ஒன்றும் சொல்ல போறதில்லை. அது கூடாது. அந்த தேவனை தேடுகிற அந்த உணர்வுகள், ஒரு திருப்தி, இந்த 6 நாட்களுக்கும், இந்த 6 நாளுக்கும் நித்திய ஜீவன், இந்த 6 நாளுக்கும் சுவாச காற்று. இன்னைக்கு ஒரு நாள் தான், இந்த ஒரு நாள் கிடைக்கிற அந்த காற்று ஜீவன் 6 நாளுக்கு பாதுகாக்கு. 6 நாள் இன்னைக்கும் வரல, இன்னைக்கும் ஜெபிக்கல, இன்னைக்கும் ஆராதிக்கல, இன்னைக்கும் தேவனை நோக்கி பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா அடுத்த 6 நாட்களும் உபத்திரம் தான். உபத்திரம் வந்தாலும் கூட நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் முதல் 7 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணணுமா. அடுத்தது அவர்களுக்கு ஒரு உண்மையை சொல்றாரு. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதிக்காதவனும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, யாருக்கும் பயப்பட மாட்டான், கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். ஆனா அவங்கிட்ட போய் ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாக இருந்தான். அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தாள். அவள் அவனிடத்துல போய் எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். பிரச்சனை வந்துருச்சுங்க ஒருத்தவங்களுக்கு, ஒரு விதவைக்கு. அவங்ககிட்ட போறாங்க, ஐயா ஐயா எனக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வைக்கல, அந்த எதிராளி என்னை மோசம் போக்குறான், எனக்கு பிரச்சனை வந்தது, எனக்கு பிரச்சனையா இருக்கு. இவன் என்ன சொல்றான்னா, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாம இருந்துச்சான். பின்பு அவன், நானே தேவனுக்கு பயப்படாம மனுஷனை மதியாம இருந்தோம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம், அந்த பஞ்சாயத்து போறது அதெல்லாம் அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த சகோதரி வந்து கேட்கிற பொழுதெல்லாம் அவனுக்கு மனசுக்குள்ள என்ன அச்சம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த ஸ்திரீ நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்றார் சொல்றார். அவன் எதுலையுமே சேர்த்திக்க இல்லாதவன் அவன் சிந்திக்கிறான். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ? அப்படி பாருங்க, ஓமை அப்படி கொண்டு போய் சொல்றாரு. இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனுக்கு அந்த அக்கறை இருக்குன்னா
அனுதினமும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேனே, உன் ஜெபத்தை கேட்கிறேனே, இத்தனை நன்மையை செய்து கொள்றேன், நான் உன் ஜெபத்தை கேட்காம இருப்பேனா? இங்க வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, தேவ பக்தி உள்ளவனும் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனா இருந்து மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். எப்பொழுதும் ஜெபம். நீங்க இந்த ஓய்வு நாள் இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நீ உட்காந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு தான். லாக்டவுன் ஓடிக்கிட்டே இருக்கல, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். வீட்டுல சமைச்சாங்களா, சாப்பிட்டாதா, என்ன இருந்தது, பிள்ளை பார்த்தாமோ போனோமா, அதான் எதுவுமே எதை பத்தியுமே நினைக்காம இருக்கோம்ல. கொஞ்சம் நினைக்கணும்னு தான். குடும்பத்தை கொஞ்சம் நினை, உன் பிள்ளைய கொஞ்சம் நினை. எல்லாவற்றிலும் கவனம். ஒருவன் ஒரு குடும்பத்தை நன்றாய் நடத்தினான், நன்றாய் பாதுகாத்தான் என்று சொன்னால் இந்த தேசமே பாதுகாக்கும். இங்க வேதம் சொல்லுதுங்க, 4வது வசனம், அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. 9வது வசனம், மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டிலே ஏறினான். ஜெபம் பண்ணும்படி. நீங்க ஜெபம் ஒன்னும் தெரிஞ்சுங்க விசுவாச பிள்ளைகளே. இது கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா மற்ற பிள்ளைகள் கேட்க முடியாது. நீங்க வீட்டில இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அவருடைய பாதத்துல உட்காந்துருங்க. அவர் சமூகத்துல முழங்கால போட்டுருங்க. நீங்க வாட்டே இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது 30வது வசனம், அதுக்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்த ஒரு மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சன்னதியில் நினைவுறுத்தப்பட்டது. நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜெபமும், நீங்க ஏழைகளுக்கு உதவுகிற ஒவ்வொரு உதவியும், நீங்க ரொம்ப பேர் பார்ப்போம், சில பேர் இடத்துல சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கான், சரீர பாதிப்பு வந்துடுது, படுத்துறான். அந்த சொத்து விற்று கூட ஏழைகளுக்கு கொடுக்க முடியாம அப்படியே செத்து போறான். நீதான் சாவு போறன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னிடம் என்ன பண்ணணும், உனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. படுத்துக்கிட்டு சொத்தை பார்த்துக்கிட்டு என்ன புண்ணியம்? அதனால நீ என்ன பண்ணணும், சடத்தடன்னு அந்த சொத்தை தான் விற்கணும், அதை பணமா ஆக்கணும். உனக்கு தெரிஞ்ச எந்தெந்த இடத்துல ஏழைகள் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ இல்லை படிப்புக்கு, சிறு பிள்ளை படிப்புக்கு கொடு, ஏழைக்கு கொடு, கொடுத்துட்டு நிம்மதியே சேர்த்துவோம். ஒருத்தனும் அனுபவிக்க முடியாம இல்லை, இந்த தேசத்தை சுதந்திரத்துக்கும்படி எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி வேதம் சொல்லுதுங்க. அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியமாய். தேவ வசனம் வல்லமை. சாதாரண நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எத்தனை பேரு இந்த லாக்டவுன்ல ஜாலி சந்தோஷம் அழணும்? இந்த நாள் கொடுமையின் நாள், இந்த வருடம் கொடுமையின் வருடம்.
ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி சந்திச்சுட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்? தொடர்ந்து 3 ஆண்டுகள். இவ்வளவு பாதிப்பு பாருங்க. இதுலயும் அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கடவுள் இருக்கிறார் என்று அர்த்தம். இங்க வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 6:18 வசனம், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழுத்திருங்கள். 1 தெசலோனிக்கேயர்ல 5:17 சொல்லுதுங்க, இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கேப் கூடாதீங்கிறார். கேப் இடவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இங்க வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5:15 வசனம் சொல்லுது. யாக்கோபுல 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சுகிதம் பாருங்க. மற்றவங்களுக்காக ஒருவருக்கு ஒருவர் ஜெபம். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது ஒருவருக்கு தீங்கு வரக்கூடாது. ஆண்டவரே, பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படிதானே வாசிங்க. பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுது? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கின்றார். அவர் தெரியும். அதனாலதானே 31ஆம் தேதி நமக்கு தெரியப்படுத்துறாரு. நான் சொன்னேன் அல்லவா, 31 விரிச்சோடி கிடக்குது ரோடெல்லாம். ஆஸ்பத்திரி கைமா ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை நான் பார்க்கிறேன். அமைதலான காட்சி. மறுபடியும் ஆண்டவர் நமக்கு தரிசனம். ஆக இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும், அழியும் என்று ஆண்டவர் விரும்பவே இல்லை. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரு காரணத்துக்காக ஜனங்களுடைய என்ன சொல்றது, கவனக்குறைவு, அவங்களுடைய சிந்தை வேறு பக்கம் இருக்கிறது, மாம்ச சிந்தை இருக்கிறது. அதனால கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், இந்த அழிவிலிருந்து நீ காக்கும் ஐயா, இந்த போராட்டத்திலிருந்து நீ விடுதலைக்கு தாரும் ஐயா, ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த ஜெபத்தை கேட்பார். அந்த கூப்பிடுதலின் விண்ணப்பம், ஜெபிக்கிற ஜெபம், எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட கூப்பிட ஜெபிக்க 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 அவருடைய கோபம் ஆகும். இங்க வேதம் சொல்லுகிறதுங்க, 1 சாமுவேல் 1:10 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாளாம். அண்ணாள். ஆண்டவர் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். உயிரோடு இருக்க சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்படிதானமா? அவன் தலையின் மேல் சவரம் கட்டி படுவது என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இல்ல 26வது வசனம், அப்பொழுது அவள், ஆண்டவரே, இங்கே மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின இந்த ஸ்திரீ நான் தான் என்று சொல்ல, என் ஆண்டவனாய் உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 27வது வசனம், இந்த பிள்ளைக்காக தான் விண்ணப்பம் பண்ண, நான் கர்த்தருக்கு கேட்க எனக்கு விண்ணத்தின்படி கட்டளைத்தார். கேட்டா கொடுக்கிறேன். இந்த பிள்ளைக்காக தான் விண்ணப்பம் பண்ண, இந்த பிள்ளை எனக்கு ஆண்டவர் கேட்டார், அதே நேரம் ஆலயத்தில் கொண்டு வந்து நான் கொடுத்துட்டேன். பொருத்தனை. என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே மூச்சுட்டு போகிறேன், பசியில வாடுகிறேன்,
வருத்தத்தில் இருக்கிற, போராட்டத்தில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டாலும், சில பேர் கேட்க மாட்டாங்க, ஜபமே பிடிக்காது சில பேருக்கு. ஜபம்னாலே காதாடிச்சுக்குவாங்க, ஜபம் பிடிக்காது, ஜபங்கிற வார்த்தையே பிடிக்காது அவங்களுக்கு. நீ எப்படி ஜபம் பண்ணுவ, அப்ப எப்படி கடவுள் கேட்பாரு? ஆனாலும் அவங்களுக்கு நீ ஜபம் பண்ணினா ஆகணுன்ற, அது அவங்க மேல தப்பு இல்லைங்கிறார் ஆண்டவர். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை என்னாக்கி போட்டு வச்சிருக்கானா? நீ சொன்னாலும் காதல் விடாது, நீ ஜபம் பண்றன்னு சொன்னாலும் வேணாம்பா, ஜெபிக்கிறேன்னு சொன்னாலும் வேணாம்பா, கடவுள் உனக்கு நேரடியாக வராருன்னு சொன்னாலும் வேணவே வேணாம்பா, நான் செத்தாலும் சாவேன், இயேசுவோட உபதேசம் வேணாம்பா. என்ன செய்வ? என்ன செய்வீங்க சொல்லுங்க? எல்லாவற்றையும் நான் தான் தந்திருக்கிறேன், இந்த பூமியில் எல்லாவற்றையும் நான் தான் கொடுத்திருக்கிறேன். இல்ல, சிருஷ்டிப்பிலிருந்து மனிதனை முதற்கொண்டு எல்லாவற்றையும் நான் ஒரு பூமியில கொடுத்திருக்கிறேன். ஆனா என்ன ஒருத்தரும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலை. அப்படித்தானே தேவகுமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த பூமி, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாதபடினாலே அவரை உயிரோடு வைத்து உருவ குத்தினார்களே, கொலை செய்தார்கள். ஒரு சாட்சி இல்லை, இயேசு மேல ஒரு குறை இல்லை, ஒரு குற்றமும் இல்லை. நன்மை செய்யும்படி சுற்றி வந்த அந்த தெய்வம் கொலை செய்தார்கள். ஆனா இன்றைக்கு அவர்கள் கொலை செய்து விடலாம், இயேசு இல்லை என்று கூட சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் உடையவராக இருக்கிறேன். மரணமே உன் குறைங்க, பாதாளமே உன் செயலைங்க. இன்னைக்கு மரண பயத்தை உண்டு பண்ணி ஒவ்வொரு மனிதனையும் பாவத்துக்குள்ளாக்கி மனிதனை மரணத்துக்குள்ள கொண்டு செலுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவருடைய பாதத்தில், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, இந்த நாளிலே நீ தந்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் தேசமெங்கும் அநேக இடங்களிலே இந்த கொள்ளை நோயினாலே பாதித்து பொருளாதார தடைகள் கொடுக்கப்பட்டு ஜனங்கள் பசி தாகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒருவருக்கும் தீங்கு வராதபடி, ஒரு பிள்ளைக்கும் கஷ்டம் வராதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் உயர்த்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. நீங்க செய்ய போற உதவிக்காக நன்றி. பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதிக்காத மகிமை இல்லாமல் செல்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே